சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழியை சொல்ல போறேன். நிறைய பேர் கடனுக்காக நீங்க நிறைய அமல்களை செய்திருப்பீங்க, ஆனா இன்னுமே செய்து அடையப்படலை அப்படின்டா நீங்க இந்த ஒரு அமலை செய்யலைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஒரு துவா வெறும் ஒரு 1.5 வரி தான் இருக்கும். இந்த ஒரு 1.5 வரி உள்ள இந்த துவாவை ஓதினால் அல்லாஹு காணாத புறத்திலிருந்து நம்மளுடைய கடனை அடைப்பதற்கான வழியை ஏற்படுத்துவான். எனக்கெல்லாம் கடன் அடையறதுக்கு சான்ஸே இல்ல, எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா, எவ்வளவு தேவை இருக்கு தெரியுமா, எனக்கு கொடுக்கறக்கே ஆள் இல்ல, வர்றதுக்கே வழி இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சா கூட கண்டிப்பா இது உங்களுக்கு கொடுக்கும். இது அதற்கான வழியை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். ஏன்னா இதை ஓதியவருக்கு அல்லாஹ் கை நிரம்ப தேவையான விஷயங்களை கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திய அமலாக இருக்கு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ விஷயங்கள் செய்து நம்மளுடைய கடன் அடையாட்டாலும் சரி, இதை பின்பற்றி பாருங்க, நிச்சயமாக நம்மளுடைய கடனை அல்லாஹ் அடைத்து கொடுப்பான். அந்த துவாவை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த துவாவை கற்றுக் கொடுத்த ஒரு வரலாறை பார்த்திடலாம். சின்ன வரலாறு தான். அதை பார்த்துட்டு எந்த இடத்துல அந்த துவா கொடுத்தாங்க, எப்படி ஓதுனாங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு முன்னர் சமுதாயத்துல நடந்த ஒரு நிகழ்வாக இருக்கு. ஒரு மனிதர் என்ன பண்றாரு, அவருடைய 5 கடமைகள்ல ஒரு கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக கிளம்பி போறாரு. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஹஜ் செய்யறதுக்கும் அப்ப ஹஜ் செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மாசமாக போய் சேர்ந்தாதான் போய் சேர முடியும். பல மாசங்கள் கடந்து போவாங்க, ஒட்டகத்துல போவாங்க, கப்பல்ல போவாங்க, நடைப்பயணம்லாம் மேற்கொள்வாங்க. தங்கி தங்கி ஒவ்வொரு ஊரா இருந்துதான் அப்பெல்லாம் ஹஜ் செய்வாங்க. அந்த மாதிரி கிளம்புனாங்கன்னா 3 மாசம் ஆகும். 3 மாசம் கழிச்சுதான் என்ன பண்ணுவாங்க, அவங்க மக்காவை போயே சேர முடியும். அந்த அளவுக்கு அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப ஒரு நெருக்கடியான நிலைமை இருந்துச்சு. அப்படி இருக்கிறவர் நம்மளுடைய கடமை இது, நம்ம வாழ்றதுக்குள்ள என்ன பண்ணுவோம், மரணம் வர்றதுக்குள்ள வாழ்ற காலத்திலேயே நம்ம போயிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ஹஜ்ஜுக்கு கிளம்புறாங்க. மாசக்கணக்கா ஆகுது. அவரும் போறாரு, பல பயணங்கள் செய்யறாரு. பயணங்கள்லாம் செய்யும் போது அவர் கையில இருக்கக்கூடிய காசெல்லாம் செலவாயிடுச்சு. இப்ப பார்த்தா இன்னும் மேல்படியாக இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், நம்ம நிறைய இடத்துல கடந்து போனாதான் நம்ம ஹஜ்ஜுக்கு போக முடியும் கூடிய ஒரு நிலைமை அவருக்கு வருது. ஆனாலும் அவர் இடத்துல உணவு இல்ல, காசு இல்ல, அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப என்ன பண்றாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. நம்ம ஹஜ்ஜுக்கு கிளம்பி வந்துட்டோம், இவ்வளவு தூரம் நம்மளுடைய பயணத்தை முடிச்சிட்டோம், ஆனாலும் இன்னும் நம்மளால வெற்றி பெற முடியலையே, ஏன்னா நம்மள்ட்ட காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு என்ன பண்றாரு, கவலைப்பட்டுக்கிட்டே அல்லாஹ் இடத்துல என்ன பண்றாங்க, என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மனசு வருந்தி துவா செஞ்சுட்டு படுத்துறாரு. தூங்குறாரு. தூங்குன இடத்துலயே பார்த்தா அவருக்கு அல்லாஹ் கனவுல ஒரு மனிதனை அனுப்பி இந்த துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த மனிதர் யாருன்னு பாத்தீங்கன்னா கில்ர் அலைஹிஸ்ஸலாமாக இருக்காங்க. கில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துவாவை அவர் அவருடைய தேவைகளுக்காக இதை ஓதி இருக்காங்க. இதை ஓதினா எந்த தேவையை ஓதினாலும் சரி அந்த தேவை நிறைவேறும். நம்மளுடைய கஷ்டங்கள், முக்கியமாக அந்த நெருக்கடிகள் இருக்குல்ல, பணம் நெருக்கடி, கடன் நெருக்கடி, அதே மாதிரி காசு பற்றாக்குறை, இந்த அனைத்து விஷயத்துக்கும் இது போதுமானதுன்னு சொல்லலாம். இதைதான் என்ன பண்றாங்க, கில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவுல அந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த மனிதன் தூங்கி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சதுக்கு அப்புறம் அந்த துவா என்ன பண்றாரு, அவரு ஓதுறாரு. ஓதன உடனே அல்லாஹ் என்ன பண்றான், அவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு உதவியாளனை அனுப்புகிறான். அந்த மனிதர் வராரு. என்ன பண்றாங்க, இவர்களுக்கு தேவையான உணவையும் கையில செல்வத்தையும் கொடுக்குறாங்க. கொடுத்தனும் அதை கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, ஹஜ் பயணத்தை வெற்றிகரமாக முடிகிறாங்க. அவங்கள்ட்ட கையில காசே இல்லை, இருந்தாலும் அல்லாஹு அவர்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு மனிதனை அனுப்புனானா எந்த அளவுக்கு இந்த துவா சிறப்பா இருக்குன்னு பாருங்க. நம்மள்டையும் காசே இல்லாட்டாலும் கடனை அடைப்பதற்காக அல்லாஹ் ஒரு வழியை ஏற்படுத்துவான். அந்த துவா பாருங்க, யா லத்தீஃபன் பி ஹல்கிஹி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அல்லாஹு தன்னுடைய படைப்பினத்துல எப்படி நடந்து கொள்வானா, ரொம்ப இலகுவான முறையில அல்லாஹு தன்னுடைய படைப்பினங்கள் இடத்துல நடந்து கொள்வான். அதாவது அவர்களிடத்துல கடினமாக நடந்து கொள்ள மாட்டான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் யா அலீமன் பி ஹல்கிஹி, அதே மாதிரி அவன் படைத்ததுல எல்லா நாணமும் அவனுக்கு இருக்கு. அந்த படைப்பாளியான அவன் நம்மளை மேல எல்லா அறிவையும் அவன் கொண்டுள்ளான். அதே மாதிரி யா ஹபீரன் பி ஹல்கிஹி, அவன் தான் படைப்பதிலே சிறந்தவனாகவும் மிக பெரியவனாகவும் இருக்கிறான். உல்துஃப் பினாய யா லத்தீஃபு யா அலீமு யா ஹபீரு, இது மூணுமே பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய திருநாமம். லத்தீஃப்னா நுட்பமான அறிவுடையவன், அலீம்னா அறிகிறவன், ஹபீர்னா பெரியவன் அர்த்தம். இந்த மூன்றையும் சொல்லி என்ன சொல்றோம்னா, நீதான் எங்களிடத்துல நுட்பமான அறிவுடையவனாக இருக்கிற, எங்களை படைத்ததுல மிகவும் தெரிந்தவனாக இருக்கிற, அதுல மிகவும் பெரியவனாக இருக்கிற, அப்படிப்பட்ட உங்ககிட்ட கேட்கிறோம், எங்களை பத்தி உனக்கு எல்லாமே தெரியும், நீதான் எங்களை படைச்சிருக்க. அப்படிங்கும்போது எங்க கஷ்டத்தையும் நீ என்ன பண்ணு, லேசாக்கி கொடு, எங்களை பத்தி எல்லாம் தெரிந்துட்டு நீ எங்களுக்கு கொடுக்காம விட்டுறாத
அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கொண்டது இது. இதைதான் என்ன பண்றாங்க, ஓதுறாங்க. ஓதிட்டு அவங்களுடைய துவாவை கேட்கறாங்க. உடனே அவர்களுக்கு என்ன ஆகுது, கை நிறைய பணமும் உணவும் அல்லாஹ் கொடுக்கறதுக்கான ஆளை ஏற்படுத்துகிறான். அதே மாதிரி நாமளும் இதை ஓதி எங்களுடைய நிலைமையெல்லாம் உனக்கு தான் தெரியும் யா அல்லாஹ், நீ எங்களுக்கு என்ன பண்ணு, கடனை அடைக்கக்கூடிய வழியை காட்டுன்னு சொன்னா அல்லாஹ் என்ன பண்ணுவான், கடனை அடைக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வழியை உன்னா தொழில கொடுக்கலாம், இல்ல உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தலாம். எதையாவது ஒரு விதத்துல அல்லாஹ் கொடுத்து என்ன பண்ணுவான், உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய ஒரு சுலபமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். இதை ஓதி எப்படி அந்த மனிதர் பலனடைஞ்சாங்களோ அதே மாதிரி இதை ஓதக்கூடிய ஒவ்வொருத்தரும் நாமளும் பலனடைந்து கொள்ள முடியும். இது கடனுக்கு மட்டும் இல்ல, காசு சம்பந்தமான எல்லா தேவைகளுக்கும் பிரச்சனைகளுக்குமே இது பொருத்தமான ஒன்றாக இருக்கு. இதை நீங்க ஓதி பாருங்க. எத்தனை முறை ஓதணும்னு கேட்டீங்கன்னா, குறைந்தது ஒரு முறையிலிருந்து நீங்க எவ்வளவு முடியுமோ ஒற்றைப்படைகள்ல அதிகமா ஓதிக்கோங்க. எந்த நேரம் ஓதணும்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக துவாலாம் நம்ம ஓதுறதுக்கு ஈஸியாக எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, காலையில மாலையில ஓதுறது ஈஸியா இருக்கும். அப்படி இல்லாட்டினா தொழுகைக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நேரத்துல ஓதுறது ஈஸியா இருக்கும். மற்றபடி ஒழுவோட தான் ஓதணும், இந்த நேரத்துலதான் ஓதணும்லாம் கிடையாது. இதை நீங்க மனதார ஓதி நீயே எங்களுடைய கடனை தீர்த்து கொடுன்னு அல்லாஹ்விடத்துல கேளுங்க. கண்டிப்பாக காசு சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் இதுல தீர்வு இருக்குது. இது ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கற்றுக் கொடுத்த ஒரு அழகான துவாவாக இருக்கு. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து அமல்களை போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தொடர்ந்து பார்த்து வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.